போர் குணம் கொண்ட செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு பிறந்திருக்கும் புத்தாண்டின் முதல் மாதத்தில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு பார்க்க போகிறோம். புதிய நம்பிக்கையோடு 12 ராசிக்காரங்களுக்குமே இந்த 2025 புத்தாண்டு பிறந்திருக்கு. எப்படின்னா எல்லா ராசிக்காரங்களுக்குமே இவ்வளவு நாள் நல்லா இருந்தாலும் சரி, பலன்கள் சரியா இல்லைனாலும் சரி, ஆனால் ஒரு புது வருடம் பிறக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பிறக்கக்கூடிய வருடமாவது நமக்கு நல்லா இருக்குமா, சாதகமான பலன் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த வகையில் பிறந்திருக்கும் புது வருடம் 2025 ஜனவரி மாதம் இந்த விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். விருச்சிகம் ராசியில் உள்ள விசாகம், அனுசம், கேட்டை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்கள தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விருச்சிகம் ராசியை சேர்ந்த நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு செய்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் காணாமல் போகும். கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்கள் இந்த ஆண்டு தொடராமல் இருக்கவும் முருகப்பெருமான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் சரவணபவ முருகா போற்றி அப்படின்னு 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு சிறந்ததாக இருக்கும். உங்களோட ராசி அதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால தான் சொல்கிறோம். உங்களோட வாழ்க்கையில் ரொம்பவும் மனசில் ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலன்ற பட்சத்தில் நீங்கள் முருகன் ஆலயம் சென்று கந்தசஷ்டி கவசம் படிங்க. மனதிற்கு நல்ல ஒரு நிம்மதியே உண்டாகும். நீங்கள் முருகன் வழிபாடு செய்கிறதும் நல்லது. முருகனின் ஆசை பெற சிவன் வழிபாடு செய்கிறதுமே சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றால் இந்த பதிவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிறந்திருக்கும் புது வருடத்தில் இந்த விருச்சிகம் ராசியில் உள்ள முதல்ல விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சந்தேகத்தை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் நான் ஒரு நம்பர் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12. இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுக்குறோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுறதை நீங்கள் கண் கூட காண முடியும். ஏன்னா நிறைய பேர் இவங்களோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை அனுபவித்து இவங்கக்கிட்ட ஃபோன் மூலியமாகவே நல்ல தீர்வு பெற்றதாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நம்பரையுமே நாங்கள் உங்களுக்கு தரோம். இந்த நம்பர் வருத்தப்படுகிற விருச்சிகராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிகம் ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதல்ல பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். செயல்திறன் கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் ஜனவரி மாதம் நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடத்தி கொடுக்கும் வாய்ப்பை அமைக்கும். குரு, செவ்வாய், கேது பகவான் மூலம் உங்களோட எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். அது மட்டும் இல்லைங்க, கடந்த காலகட்டத்தில் எவ்வளவு முயற்சி போட்டாலுமே சரி, பலன்கள் என்னமோ எனக்கு கிடைக்கல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே சரி அதற்கான ஒரு அங்கீகாரம் கூட கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. நிறைய நாள் தூங்காமல் இதையவே யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த புது வருடத்தின் முதல் மாதமே உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா நீங்கள் எவ்வளவு முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். வியாபாரம் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் காணாமல் போகும். நியாயமான செயலில் உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் உண்டாகுங்க. வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். பெரியவங்களோட ஆசீர்வாதம் அனுகூலமும் கிடைக்கும். அப்பா அம்மா சொல்படி கேளுங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூட அது குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட முதல்ல ஆலோசனை பண்ணுங்கள். குடும்பத்தோட குலதெய்வம் கோவில் சென்று வழிபாடு செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதை தவற விட்டுறாதீங்க. ஏன்னா குலதெய்வ வழிபாடு செஞ்சு வேண்டுதலை நிறைவேற்றுவதால் உங்களோட வாழ்க்கையில் இன்னும் நல்ல அற்புதமான நாட்களை பார்க்க முடியும். உங்களோட பிள்ளைகள் பற்றி மனதில் அவ்வப்போது ஏதாவது கவலை ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் இனி உங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்க. உங்களோட சொல்படியும் நடப்பாங்க. அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. எத்தனை நெருக்கடி ஏற்பட்டாலுமே அதிலிருந்து உங்களால் வெளிவரக்கூடிய அளவுக்கு புது தெம்பும் தைரியமும் ஆற்றலும் பிறக்கும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு தானாக விலகிடும். எதிர்பார்ப்புகளையும் போட்டிகளையும் சமாளித்து முன்னேற்றம் காண போறீங்க. இழுபறையாக இருந்து வந்த விவகாரம் கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துடும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையும் ஏற்படும்.
அது மட்டும் இல்லாமல் பொன்பொருள் சேர்க்கை இருக்குது. இந்த நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும். வீண் வாக்குவாதம், தேவையற்ற பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறது இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். உங்களோட வாழ்க்கை துணையின் ஆலோசனை இந்த சமயத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு விஷயத்தில் கூடுதலாக நீங்கள் கவனம் செலுத்தணும். உங்களுக்கு வரும் தடைகள் நீங்கள் திருத்தணி முருகனை வழிபட்டு வருவதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல ஒரு வளங்கள் உண்டாகும். அதன் பிறகு அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு பிறந்திருக்கும் ஜனவரி மாதம் ஒரு நன்மையான மாதமாக அமைஞ்சிருக்கு. சனி பகவான் உங்களோட ராசியை பார்க்கறதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சரிங்க, நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக தான் செயல்படணும். புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது நல்லது. வழக்கமாக இருக்கிற வேலையில் மட்டும் கவனம் செலுத்தி அதை சிறப்பாக எப்படி செய்யணுன்றதை இந்த மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. உடல் ரீதியாக ஒரு சில சங்கடங்கள் தோன்றி மறையும். மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால வருமானங்கள் தடையில்லாமல் வரும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். நண்பர்களால் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் இருக்குங்க. உங்களோட நிறைய ஆசைகளை நிறைவேற்றும் ஒரு வாய்ப்பையுமே கொடுக்குது இந்த மாதம். புதன் பகவான் சஞ்சாரமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் நினச்சதை நடத்திக்குவீங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது உங்களோட முயற்சிகளை லாபமாக்குவார். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் வரும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் காணாமல் போகும். வேலைக்காக வெளிநாடு செல்லணுன்றவங்களோட முயற்சி இப்போ உங்களோட கனவை நனவாக்கும் முயற்சி சாதகமாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கணும்னு திட்டம் தீட்டி வச்சுருப்பீங்க. ஆனால் போதுண்டா சாமி இந்த கஷ்டம், மறுபடியும் புதிய தொழில் ஆரம்பித்து அதில் காசு போட்டு நஷ்டம் அடைய வேணான்னு அமைதியாக இருந்திருப்பீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட தொழிலை செஞ்சு முன்னேறக்கூடிய வாய்ப்புமே சிறப்பாக இருக்கும். எத்தனை சங்கடம் வந்தாலுமே நீங்கள் பயப்படாதீங்க. அது எல்லாமே தாண்டி வரக்கூடிய தெம்பும் தைரியமும் உண்டாகும். அந்த இக்கட்டான சூழ்நிலை எல்லாமே ரொம்பவும் சர்வசாதாரணமாக கடந்து வந்துடுவீங்க. மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கிறதுனால படிப்பு விஷயத்தில் உங்களுக்கு அக்கறை அதிகரித்து காணப்படும். அதன் பிறகு விருச்சிகம் ராசியில் உள்ள கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்தோடு செயல்பட்டு வரும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வெற்றி பெறணும் அப்படின்னு தானே உங்களோட குறிக்கோள் அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் ஜனவரி மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. மாதம் முழுவதுமே புதன் பகவான் சாதகமாக சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த முயற்சி வெற்றியடையும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகவும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தடை காணாமல் போகும். கேட்ட இடத்திலிருந்து உரிய நேரத்திற்கு கடன் வந்து சேரும். தொழில் தொடங்குவதற்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். தடைப்பட்டிருந்த வேலை கூடிய விரைவில் நடக்கும். லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவான் பொருளாதார நெருக்கடியிலிருந்து உங்களை விடுவிப்பார். எதிர்பார்த்த வரவு இருக்குங்க. சின்ன வியாபாரமாக இருந்தாலுமே உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். உழைப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். சுக்கிரன் மாதம் முழுவதுமே சாதகமாக சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். எல்லா கிரகங்களோட நிலைமையுமே சரியா இருக்கு அப்படின்னுட்டு முயற்சிகள் போடாமல் இருந்தால் முன்னேற்றம் இருக்காது. நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அதற்காற்ற பலன் கிடைக்குங்க. ஏன்னா இவ்வளவு நாள் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. தூக்கமே இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்த உங்களுக்கு கிரகநிலைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் பொழுது உங்களோட முயற்சிகளையும் உழைப்புகளையுமே இப்போ போட்டதை விடவே இன்னும் அதிகமாக போடணும். இதன் மூலம் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். நிதி நிறுவனம் நடத்திட்டு வரவங்களா இருந்தால் உங்களோட நிலையில் நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். ரொம்ப நாளாக வசூலாகம் இருந்த கடன்களுமே வசூலாகும். வெளிநாட்டு முயற்சிகளில் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு நல்ல லாபம் உண்டாகும். அதே நேரத்தில் நீங்கள் இப்போ போட்டதை விடவே நிறைய உழைப்பு போடணுங்க. பணி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதோட பலன்கள் நிறையவே கிடைக்குது இல்லையா? உங்களோட பணியாளர்களுமே உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. பணியின் காரணமாக கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் நிதானமாக செயல்படுறது நல்லதாக இருக்கும். மற்றவங்களை அனுசரித்து போகிறதும் நல்லது. மாணவர்கள் ஆசிரியர் ஆலோசனையை ஏற்று செயல்படுறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே வீண் வாக்குவாதம், தேவையற்ற பிரச்சனையில் மூக்க நுழைக்காமல் இருந்தீங்கன்னா நல்லதாக இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட ஆலோசனை கேளுங்க. இந்த சமயத்தில் உங்களுக்கு தாய் தந்தையரின் ஆசீர்வாதமும் அவங்களோட அறிவுரையும் சிறப்பான பலனை உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன நண்பர்களே, நாம் இந்த பதிவுல விருச்சிகம் ராசியை சேர்ந்த விசாகம், அனுஷம், கேட்டை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும்
பிறந்திருக்கும் புது வருடத்தின் முதல் மாதம் என்ன மாதிரியான பலனை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம். ஓரளவுக்கு 3 நட்சத்திரக்குமே சிறப்பான பலன்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் கவனமாக எந்த ஒரு விஷயத்துலையுமே எச்சரிக்கையாக செயல்பட்டிங்கன்னா பலன்களுமே சிறப்பாக இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவில் கூறின கருத்துக்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.